விவசாயிங்க விவசாய நிலத்தை இதுபோல் விற்றுட்டா என்னங்க பண்ண முடியும்? வாங்குறவனுக்கு கொடுத்த லாபம். உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் ஈசா மையம் ஒரு சாமியார் காட்டோரத்தில் கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நிலத்தை வாங்கிட்டு இன்றைக்கி அன்னதானம் போடுறான். எங்கேருந்து வருது அந்த அன்னதானம்? அந்த உணவுப் பொருட்கள் விவசாயத்திலேருந்து தானே வருது. அந்த விவசாயம் எங்கே பண்ணுறான்? அவன் வாங்கின இடத்துல பண்ணுறானா வேறு எங்கேருந்து பண்ணுறான்? எவனோ ஒருத்தன் ஏமாந்தவன் அந்த கோயிலுக்கு வரான். யார்? ஈசா மையத்துக்கு வரான். அந்த பக்தன் போடுற பிச்சை காசில் தான் அந்த ஆளை போல் சாமியார்கள் இன்றைக்கி ஜமாய்க்கிறாங்க. இன்றைய காலத்தில் மக்களால் அதுபோல் பிச்சை போடுற காசில் தான் ஜமாய்க்கிறாங்க. அதுபோல் சாமியாருங்க இது போல் தாங்க ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்கான் அந்த இடத்துல ஈசா மையம். அவங்க மட்டும் இல்லைங்க, செங்கல்பட்டு மாவட்டத்தில் கூட திருவடி சூளத்தில் கூட மலை கீழே உழவு நிலம், நல்ல உழவு நிலம், அதையும் அப்படி தான் வாங்கி வச்சுருக்காங்க திருவடி சூளத்தில். அது கருமாரியம்மன் கோயில் ஒன்று, ஒரு நாய் சாமியார்னு சொல்லுவாங்க, பைரவர் கோயில் ஒன்று, அப்படி தாங்க பண்ணி வச்சுருக்காங்க. இதே மாதிரி தாங்க உழவு நிலம்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. நிறைய எல்லாம் 3 போகம் விளையிற நிலம். நிறைய நம்ம மக்கள் சோம்பேறித்தனமாகிடுச்சு. பணம் நிறைய பார்க்கணுன்றதுக்காக சில பேர் சோம்பேறித்தனம் ஆகிடுச்சுங்க உண்மையாலுமே. அதனால தாங்க இதுமாரி நிலத்தெல்லாம் விற்றுட்டு எங்கே போய் பிளாட்டுகளை வாங்கி மெயினில் பிளாட்டுகளை வாங்கி அங்கே வீடு கட்டி வாடகை விடுறது. இந்த மாதிரி விவசாய நிலத்தெல்லாம் விற்றுட்டு என்ன கொடுமைங்க இதெல்லாம். இன்னும் போகிற போக்கில் இன்னும் 2-3 வருஷத்தில் அரிசி கிலோ 500 ரூபா விற்க போகுது. இந்தமாரி பிளாட்டுகள் ஆச்சுன்னா கிலோ 500 ரூபா விற்க போகுது இன்னும் 2-3 வருஷத்தில். எல்லா சாமியார்களுக்கும் பெரிய பெரிய கோடீஸ்வர ஆளுங்களுக்கும் இதுமாரி விற்றுட்டா அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க மக்கள்? என்ன பண்ணுவீங்க? இந்த பிளாட்டில் எவ்வளோ நாளும் நீங்கள் உயிர் வாழ முடியும்? இந்த பிளாட்டில் எவ்வளோ நாள் உயிர் வாழ முடியும்? 50 வயசு 40 வயசு ஆயிடுச்சுன்னா எங்கேயாவது இயற்கை தேடி தான் ஓடணும்.